கோவிலுக்கு அப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாப்ல இப்படி நிற்கிறேன். அதுக்கு முன்னாடி என் நிலைமை மோசம். ஃபோன் பண்ணி பாஸ்டர் எங்கே வரட்டும், ஒரு ஆட்டோவை பிடிச்சிக்க. ஆட்டோவை பிடிச்சிக்கவா? இந்த பிக்கப் ட்ராப் எல்லாம் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. பிக்கப் ஆட்டோ, ஷேர் ஆட்டோவில் வந்து காசு இல்லை, பஸ்ஸில் அங்கே இறங்கி வந்து அதுக்கப்புறம் அந்த அங்கிள் ரேச்சலுடைய டேடி வீட்டில் போய் குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு வரும்போது அப்போ இப்படிலாம் வருவோம். இப்படிலாம் பேர் இதெல்லாம் ஒன்றுமே தெரியாதுமா. இயேசு மட்டும் தான். லிட்ரலி இயேசு, மைண்டு இயேசு, ஹார்ட்டுக்கு இயேசு. இயேசு பற்றி பேசணும், இயேசுக்காக ஊழியம் பண்ணணும், ஜனங்களுக்கு ரட்சிப்பு கொண்டு வரணும், நரகருக்கு பரலோகருக்கு சத்துருவான். இந்த கான்செப்ட் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு கான்செப்ட் மாறிடுச்சு. காசு, பணம், வீடு, காரு, பங்களா, வேலைக்காக அழுக, வேலைக்காக ஃபாஸ்டிங்கு, கல்யாணத்துக்காக ஃபாஸ்டிங்கு, கல்யாண வீடுக்காக ஃபாஸ்டிங்கு, காசுக்காக ஃபாஸ்டிங்கு. என் நீதி, என் ராஜ்யத்தை தேடுறா, மீதி எல்லாம் வரும் சொன்ன வாக்கு தத்துவம் தெரியல. நாளை பத்தி கவலைப்படாதரா, வானத்து பறவையை நான் போஷிக்கிறேன் தெரியல. ஐ நீட் மணி, ஐ நீட் ஒர்க். நிறைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட படிச்சது சொல்றேன். நான் துபாய்க்கு போன ஜெபம் பண்ணிக்கங்க. என் மனைவி நர்ஸா கிடைக்கணும் ஜெபம் பண்ணிக்கங்க. அப்போ யோசிச்சேன், ஏன் மனைவி நர்ஸ், அப்பதான் பாக்கெட் ஃபுல்லா பர்ஸ். யோசித்து பாருங்க, எவ்வளவு செல்ஃபிஷான லைஃப் பாருங்க. தேவ நோக்கம் தெரியல. ஒரே ஒரு வாலிப பைபிள்ல பயங்கரமா வைப்ரண்டா இருந்த ஒரு வாலிபனை மட்டும் காட்டிட்டு பர்பஸ் தெரிஞ்சு பர்பஸ்ல இந்த டைவர்ட் ஆகிற விஷயத்துக்கு தெரியுமா, ரொம்ப கொடுமமா. இவர் தான் என் அப்பான்னு தெரிஞ்சு ரோட்ல இருக்கிற அப்பான்னு கூப்பிடுறேன்னு தெரியுமா, எங்க அப்பாவுக்கு எவ்வளவு வேதனை வரும். இவர் தான் என்னை பெத்தவருன்னு தெரிஞ்சு கூப்பிட மாட்டேன்றேன். அப்பா கூப்பிடுறாரு, டே எனக்கு அயன் போட்டு தாடா, அவருக்கு போட மாட்டேன்றேன். ரோட்ல எவனுக்கோ போயிட்டு வேலை செய்யும் போது எங்க அப்பா அழுகிறாரு. எங்க அப்பா கூப்பிடுறாரு, எனக்கு இல்லப்பா நான் பிஸி ஆகிற சொல்லி நான் எங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யாமல் எனக்காக வாழும்போது எங்க அப்பா உள்ள துடிக்கும் இல்லையா. இந்த வாலிபனுக்கு தெரிஞ்சிருச்சு, தரிசனம் வந்துருச்சு, வாக்கு தத்துவம் வந்துருச்சு. எப்படி டைவர்ட் ஆயிடுறாங்கடா, எப்படி டைவர்ட் ஆயிட்டீங்க தம்பி. டைவர்டட் கிறிஸ்டியன், நீ கன்வெர்டட் கிறிஸ்டியன் இல்ல, இப்போ டைவர்டட் ஆயிட்டே இல்ல. அங்கங்க போர்டு பார்க்குற டேக் டைவர்ஷன், சர்ச்சிலே போடுங்க போர்டு, டேக் டைவர்ஷன். கன்வெர்டட் தான் தம்பி, இப்போ டைவர்டட் ஆயிட்டியே. யாரையா உன்னை மாத்துந்து? ஆஃப்டர் ஆல் ஒரு முத்தத்துக்காக இயேசு விட்டு போயிட்டியடா தம்பி, வெக்கமா இல்லையாடா உனக்கு? ஒரு பொண்ணுக்காக இயேசு விட்டு போயிட்டு ஊழிய அழைப்பு விட்டு போயிட்டியடா, வெக்கமா இல்லையாடா தம்பி தங்கச்சி? ஆஃப்டர் ஆல் 30,000 ரூபாய் பிச்சை காசுக்காக ஊழிய அழைப்பு கூட உங்க அம்மா உங்க அப்பா பேர் சொல்லிக்கின்னு இன்னைக்கு ஊழியத்துக்கு வராம ஏதோ சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி பண்றன்னு ஏமாத்தி வச்சுக்கிறியே. நோவாம நோம் கும்பிடுறதா ஊழியம்? உனக்கு தெரியும் அழைப்பு சண்டே கிளாஸ், இங்க வந்து நோம் கும்பிடுறது இல்ல. இது நான் கஷ்டப்பட்டு வந்துங்கிறியாமா? ஜபம் பண்ணாம வந்து செய்யற டேலண்டட் கேர்ள் ஆஃப்டர் ஆல் 30,000-40,000 பிச்சை காசுக்காக ஊழியத்துக்கு வராம வக்கில்லாம உட்கார்ந்துக்கிட்டு நீ வெக்கமா இல்ல? ஹவு டேர் யூ வர்ஷிப் காட்? இவ்வளவு கீழ்ப்படியாம இருந்த போது கூட தேவனை ஆராதிக்கிறது எவ்வளவு தைரியம் வந்துருச்சுமா. ஆராதிக்கும் போது மனசு குத்துலையா? நான் ஆண்டவரை என்னை கூப்பிட்டாரு, நான் ஆண்டருக்காக வாழணும், நான் இயேசுக்காக ஊழியம் செய்ய தான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே இந்த பிடியிலிருந்து என்னை கொண்டு வாங்கப்பான்னு சொல்லி அழுக வேண்டிய வந்தன நீ. இயேசு எனக்கு இந்த கவலை என் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுதுப்பா, எதிர்கால போய் என்னை ஊழியத்துக்கு வரவிட மாட்டேங்குது ஆண்டவரேன்னு சொல்லி கதறி அழுக வேண்டியவன் அதை மறந்துட்டு இப்போ ஜாலியா உட்காந்துக்கிட்டு 4 சவுருக்குள்ள உட்காந்துட்டிய தம்பி. பிசாசு ஜெயிச்சிட்டான் தானே. உலகத்துக்கு வெளிச்சமா உன்னை மாத்தன ஆசைப்பட்டார், கூடல உட்கார்ந்துட்டிய தம்பி. நானும் என் மனைவி என் பிள்ளை செட்டில் ஆயிட்டீங்களா? How is that? Is it fine? இல்லையே. இவ்வளவு வாலிப பிள்ளைங்க சர்ச்சில் இருக்கிறீங்க, எவ்வளவு வாலிப பிள்ளைங்க சர்ச்சுக்கு வராம இருக்கிறா. மனசு துடிக்கலையா தங்கச்சி? உன் மனசு துடிக்கலையா? ஒவ்வொரு நாளைக்கு தற்கொலை செய்தி பார்க்கும்போது உன் மனசு துடிக்கலையா? ஒவ்வொரு வாலிப பிள்ளை கஞ்சா அடிச்சு சாகும் போது உன் மனசு துடிக்கலையா? ஒவ்வொரு தடவை வேசித்தனம் பெருகும் போது உன் மனசு துடிக்கலையா? என்னையா பண்றோம்? ஏஐ இவ்வளவு பெரிய இடம், ஏஐ இவ்வளவு வசதிகள் எதுக்குயா? எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். we don't know. பர்பஸ் வந்துட்டோம். இன்னைக்கு மகியா, நாளைக்கு யாரோ ஒருத்தங்க உட்காருவாங்க.
திருப்பி ஒரு பிரச்சனையை கொடுப்பாங்க, திருப்பி மீட்டிங் வேணாம்னு சொல்லுவாங்க. இதே வாழ்க்கை போயிடுச்சு. திருப்பி எலெக்ஷன் போடுவீங்க, திருப்பி ஒரு மீட்டிங் வரும், திருப்பி ரூல்ஸ் மாற்றுவாங்க, பெயிண்ட் மாற்றுவீங்க, ஜேபிஎல் ஸ்பீக்கரை மாற்றுவீங்க, இதை மாற்றுவீங்க, அதை மாற்றுவீங்க. இதுவே சர்ச்சா? வர காணிக்க கூட என்ன பண்ணணும் தெரியாம வெறும் பெல்லுக்கு ட்ரில்லுக்கு பர்பஸே தெரியாம போயிடுச்சேப்பா. தங்கச்சி என் கையில வர காசு எதுக்குன்னு கூட தெரியாம போயிடுச்சு. கை கோத்து கேட்குறேன். 2வது செஷன் இன்னும் ஆழமா பேச போறேன், ஆழமா பேச போறார். தயவு செய்து நீங்க சாப்பிட்டு போற கூட்டம் வரக்கூடாது. இன்னைக்கு காலைல 6 மணிக்கு தான் நான் வந்தேன். நேற்று மீட்டிங், முந்தின நாள் மீட்டிங். சண்டே தூத்துக்குடியில் இருந்தேன், சண்டே காலைல பெங்களூருக்கு வந்தேன், சாட்டர்டே இருந்தேன், சண்டே காலைல சாமி சொன்னார் இல்லையா, மண்டே இன்னைக்கு காலைல தான் 6 மணிக்கு வந்தேன். 8 மணிக்கு தான் டைட்டஸ் தூங்க விட்டான். என்ன ஒரு 1.5 hour 2 hour தூங்கிட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு நைட் ஈவினிங் விட்டு முடிச்சுட்டு நாளைக்கு எனக்கு ஒசூரில் காலையில் எனக்கு கேம்ப் இருக்கு. பிசி ஆண்டுக்காக ஓடுறேன். இந்த பைபிளை காலில் மிதிச்சவன், சுப்பிரமணிக்கு பிறந்தவன். எனக்கு இந்த பைபிள் தூக்கிட்டு ஊர் ஊரா ஓடி உழைக்க தேவன் எனக்கு பாராட்டின தயவுக்காக ஆண்டு ஒன்னையும் பயன்படுத்துவார். தங்கச்சி, நீ நினைக்கிற மாதிரி வாழ்க்கையெல்லாம் நினைக்க, சும்மா ஒரு லவ், ஒரு செக்ஸ் எல்லாம் ஜஸ்ட் அப்போ போயிடும். 45-50 வயசுக்கு செழிச்சிடும். நீ லவ் பண்ண பையன் லவ் பண்ண செழிச்சிடும், வாழ்க்கை செழிச்சிடும். ஆனால் எங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் இல்லைம்மா. செழிக்காத ஒன்னே ஒன்று தான் உலகத்தில், இயேசு. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க விட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் விலையில்லாத அன்பு. அல்ல நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.